Seas Ministries. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. யாக்கோபு 1:17. Every good gift and every perfect gift is from above and cometh down from the Father of lights, with whom is no variableness, neither shadow of turning. James 1:17. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மகிழ்ச்சிகரமான கடைசி மாதத்தில் God Goes Seas Ministry சார்பாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆண்டு முழுவதும் தேவனாகிய கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் கிருபையால் தாங்கி நடத்தியிருக்கிறார். நம்முடைய போக்கிலும் வரத்திலும் நம்முடைய பிரயாணங்களிலும் கர்த்தர் நமக்கு துணையாயிருந்தது மாத்திரமல்ல, நம்முடைய பலவீனங்களிலே தம்முடைய வார்த்தையை அனுப்பி பலப்படுத்தியிருக்கிறார். நாம் அநேக நேரங்களிலே சோர்ந்து போய் இருந்த போதும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே நம்மை தேற்றினார், நம்மை பலப்படுத்தினார். தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை இதன் மூலம் அநேக நேரங்களிலே நம்மை உணர வைத்திருக்கிறார். விசேஷமாக இந்த கடைசி மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்பி நம்மை ஆசீர்வதிப்பார் என்று நம்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நம்புங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்யும். தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை காத்திருந்து பெற்றுக்கொள்வோம். தேவனாகிய கர்த்தர் நிச்சயம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நமது ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். தேவனுடைய மேலான கிருபையினாலே இந்த வருஷத்தின் ஆரம்ப நாட்களை கண்ட நாம் அனைவரும் இந்த வருஷத்தின் கடைசி மாதம் வரையிலும் ஜீவசும் பலத்தோடு நம்மை நடத்தி வந்த தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். சீக்கிரமாக மீண்டும் ஒரு புதிய வருஷத்துக்குள் பிரவேசிக்க இருக்கிறோம். கர்த்தர் நம் அனைவரையும் தொடர்ந்து நடத்துவாராக. ஆமேன். இன்றைய சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வாசிக்கிறேன், கேளுங்கள். மனமேட்டுமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன், கையோடே கை கோத்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன். மனமேட்டுமை உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். மனமேட்டுமை கர்த்தருக்கு அருவருப்பு என்று நீதிமொழியில் எழுதப்பட்டிருப்பது போல இன்னும் அநேக காரியங்கள் கர்த்தருக்கு அருவருப்பாக இருப்பதை நாம் வேதத்தில் வாசித்தறிய முடியும். அவைகளில் சிலவற்றை கூறுகிறேன், கேளுங்கள். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை உள்ள வசனங்களில், உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். தன் மகனையாவது மகளையாவது தீக்கிடக்க பண்ணுகிறவனும், குறி சொல்கிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னதக்காரனும், மாயவித்தைக்காரனும், சன்னதக்காரனும், செத்தோரிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாய் கர்த்தர் அவளை
உன் மினின்று துரத்து விடுகிறார். மேலும் உபாகமம் 7ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களில் விக்கிரக ஆராதனை கர்த்தருக்கு அருவருப்பு என்று எழுதப்பட்டிருப்பதை அறிகிறோம். மேலும் மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன் என்று நீதிமொழி 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலும், பொய் உதடு கர்த்தருக்கு அருவருப்பு என்று நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலும், துன்மார்க்கனின் பலி கர்த்தருக்கு அருவருப்பானது என்றும், துன்மார்க்கனின் வழி கர்த்தருக்கு அருவருப்பானது என்று நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலும், துன்மார்க்கனின் நினைவு கர்த்தருக்கு அருவருப்பானது என்று நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலும், வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது என்று நீதிமொழி 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலும் எழுதப்பட்டிருப்பதை நாம் வாசித்து அறிய முடியும். இவ்விதமாக பலவிதமான அருவருப்புகள் வேதத்தில் இருந்தாலும், மனமேட்டுமினால் வருகிற அருவருப்பு தண்டனைக்குரியதென்று, கையோடே கை கோத்தாலும் தண்டனைக்கு தப்பான் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே வேதத்தில் சொல்லப்பட்ட மேட்டுமை நிறைந்த நபர்களையும் அவர்களுக்கு மேட்டுமை வந்த காரணங்களையும் அதனால் அவர்களுக்கு கிடைத்த தண்டனையும் நாம் வேதத்தை வாசித்து அறிந்து கொள்வோம். 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரத்தில் யூதா ராஜாக்களின் ஆளுகையில் யூதாவை ஆண்ட அமத்சியா ராஜா மரணமடைந்த போது 16 வயதுடைய அவனுடைய மகன் உசியாவை யூதா ஜனங்கள் அவனுடைய தகப்பனுடைய ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார்கள். உசியா ராஜாவாகிற போது 16 வயதாக இருந்து 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான் என பார்க்கிறோம். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து, தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கியிருந்தான் என்றும், அவன் கர்த்தரை தேடிய நாட்களில் தேவன் அவன் காரியங்களெல்லாம் வாய்க்க செய்தார் என்றும் பார்க்கிறோம். அவன் புறப்பட்டு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி காத்தின் அலங்கத்தையும் எப்னேயின் அலங்கத்தையும் அஸ்தோத்தின் அலங்கத்தையும் இடித்து போட்டு, அஸ்தோஸ் நாட்டிலும் பெலிஸ்தருக்குள்ளும் பட்டணங்களை கட்டினான். பெலிஸ்தரையும் கூர்பாகிலே குடியிருக்கிற அரபியரையும் மெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள். அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. அவன் மிகவும் பலம் கொண்டான். உசியா எருசலேமிலே மூலை வாசல் மேலும் பள்ளத்தாக்கு வாசல் மேலும் அலங்கத்து கோடிகள் மேலும் கோபுரங்களை கட்டி அவளை பலப்படுத்தினான். அவனுக்கு பள்ளத்தாக்கிலும் சம்பபூமியிலும் அநேகம் ஆடு மாடுகளும் மலைகளிலேயும் வயல்வெளியிலேயும் பயிர்க்குடிகளும் திராட்சை தோட்டக்காரரும் உண்டாயிருந்தபடியினால் அவன் வனாந்திரத்திலே கோபுரங்களை கட்டி அநேக துறவுகளை வெட்டினான். அவன் வெள்ளாண்மை பிரியனாயிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. உசியாவுக்கு யுத்த வீரின் சேனையும் இருந்தது. பராக்கிரமசாலிகளான வம்ச தலைவரின் தொகையெல்லாம் 2600. இவர்கள் கையின் கீழ் சத்துருக்களுக்கு விரோதமாக ராஜாவுக்கு துணை நிற்க பராக்கிரமத்தோடையே யுத்தம் பண்ணுகிற 3,07,500 பேரான சேனை இருந்தது. இந்த சேனையில் உள்ளவர்களுக்கெல்லாம் உசியா கேடங்களையும் ஈட்டுகளையும் தலைச்சிராக்களையும் மார்க்கவசங்களையும் கல்லறிகிற கவன்களையும் ஆயத்தப்படுத்தினான். கோபுரங்கள் மேலும் அலங்க கோடுகள் மேலும் நின்று அம்புகளை பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த எந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அணிலம் உண்டாயிற்று. அவன் பலப்பட்ட போது
தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாய கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். ஆசாரியனாகிய அசரியாவும் அவனுடைய கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகள் ஆகிய 80 பேரும் அவன் பிறகே பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு ஏற்று நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுவது உமக்கு அடுத்ததல்ல. தூபம் காட்டுவது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்தீர். இது தேவனாய கர்த்தரால் உமக்கு மேன்மையாக லபிக்காது என்றார்கள். அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையில் பிடித்து ஆசாரியரோடே கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபபீடத்தின் முன் இருக்கிற அவனுக்கு நெற்றியில் குஷ்டரோகம் தோன்றிட்டு. பிரதான ஆசாரியனாகிய அசரியாவும் சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும்போது ஏதோ அவன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்ததென்று கண்டு அவனை தீவிரமாய் அங்கே இருந்து வெளிப்படப்படினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன்தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாய் இருந்து கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறம்பாக்கப்பட்டபடினால் ஒரு தனித்த வீட்டிலே வாசம் பண்ணினார். இவ்விதமாக உசியா ராஜா கர்த்தருக்கு செம்மையானது செய்து அவரை தேடின போது கர்த்தர் அவனை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்தார். ஆனால் அவன் பலப்பட்ட போது அவனுக்கு கேடுண்டாகும்படி அவன் மனம் மேட்டிமை ஆயிற்று என்று பார்க்கிறோம். அது நிமித்தம் தேவ கற்பனையை மீறுதனால் குஷ்டரோகியாக மாறி அவன் வாழ்ந்தான் என்று பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை நாம் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்வோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று என்று எழுதப்பட்டிருப்பது சாத்தானை பற்றி வேதம் கூறும் வெளிப்படுத்தலாகும். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து சாத்தானை பற்றி தீரு ராஜாவின் பேரில் மறைமுக எழுதப்பட்டிருக்கும் காரியங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். திரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாக செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூர்ண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித இரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேளவாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், தேவனுடைய பரிசுத்த பர்வத்தில் உன்னை வைத்தேன். அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்படும் மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். உன் வியாபாரத்தினால் அதன் மீதினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வத்திலிருந்து ஆகாதன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருவாயிருந்த உன்னை அக்னிமயமான கற்கள் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மிலுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். ஆமென். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். உன் அக்கிரமங்களில் எல்லாத்தினாலும் வியாபாரத்தின் அநீதினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலத்திலாக்கினாய் என்றும் ஏசாயா 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து
15ஆம் வசனங்களில் நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனை உயர்த்துவேன், வட புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் பருவத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் என்றும், உன்னதமான கூப்பாவேன் என்றும் நீ உன் இதயத்தில் சொன்னாய். ஆனால் நீ அகாதமான பாதாளத்தை தள்ளுண்டு போனாய் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு பிரதான தூதனாகிய லூசிபர் தன்னுடைய அழகு நிமித்தம் இருதயம் மேட்டுமையாகி தன்னை படைத்த தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக சிங்காசனை உயர்த்துவேன் என்று தன் இதயத்தில் எண்ணின போது தேவன் அவனை அகாத பாதாளத்தில் தள்ளினார். பரலோகத்தில் இருந்து தள்ளப்பட்ட பிசாசு மகிமை இழந்து நித்திய நரகத்துக்கு ஆளாகிவிட்டான். எனவே நாமும் நமக்கு தேவன் தருகிற ஆசீர்வாதங்களின் நிமித்தம் மேட்டுமை பெருமை கொள்ளாதபடி தேவபயத்தோடு வாழ்வோம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் அன்று தியான வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மனிமை மெட்டினாலும் இருதய மேட்டுமையினாலும் நாங்கள் அழிந்து போகாதபடி தாழ்மை திருத்து வாழ உதவி செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். நீர் செய்த நன்மைகளை எண்ணிட முடியாது, ஒவ்வொன்றையும் நான் மறந்திட முடியாது. நீர் செய்த நன்மைகளை எண்ணிட முடியாது, ஒவ்வொன்றையும் நான் மறந்திட முடியாது. நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன், உம் சுபாவம் என்று மாறாதே. நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன், உம் சுபாவம் என்று மாறாதே. நன்றி நன்றி நன்றி, உமக்கு நன்றி நன்றி நன்றி. என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் ஆழங்கள் பாடியுதே. நன்றி நன்றி நன்றி, ஓ நன்றி நன்றி நன்றி, உமக்கு நன்றி நன்றி, ஓ நன்றி. என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் ஆழங்கள் பாடியுதே. நன்றி நன்றி நன்றி, ஓ. உம் நன்மைக்கு ஈடாய் நான் என்ன செய்வேனோ, அனுதினமும் உம்மை ஆராதிப்பேன். உம் நன்மைக்கு ஈடாய் நான் என்ன செய்வேன்?